ஒரு நாள் எல்லண்ணா மல்லண்ணா இருவரும் மரக்கட்டைகள் வெட்டுவதற்காக காடுக்கு சென்றார்கள். எல்லண்ணா சொன்னா, மல்லண்ணா, நான் விட நீ அதிகமாக மரக்கட்டைகள் வெட்ட முடியுமா? நான் உன்னை விட அதிகமாக மரக்கட்டைகள் வெட்டினால் நீ வெட்டிய எல்லா மரக்கட்டைகளையும் எனக்கு கொடுக்க வேண்டும். நீ என்னை விட அதிகமாக மரக்கட்டைகள் வெட்டினால் நான் வெட்டிய எல்லா மரக்கட்டைகளையும் உனக்கு கொடுத்து விடுவேன். என்ன சொல்ற? சரி, 9 மணி முதல் 5 மணி வரை மரக்கட்டைகள் வெட்டுவோம். அப்படி மரக்கட்டைகள் வெட்டும் போது எல்லண்ணா தொடர்ந்து மரக்கட்டைகள் வெட்டி கொண்டிருந்தான். 2 மணி நேரமான பிறகு பார்த்தால் மல்லண்ணா மரத்தின் கீழ் உட்கார்ந்து அழகாக மஜ்ஜிகை குடித்துக் கொண்டிருந்தான். எல்லண்ணாவுக்கு தோன்றியது, பைத்தியம், குறைந்தபட்சம் போட்டியில் இருக்கும் போதாவது இப்படி மஜ்ஜிகை குடித்து சுலபமாக உட்காராமல் இருந்தால் அதிக மரக்கட்டைகள் வெட்ட முடியுமே. தோல்வி அடைவோனின் பண்புகள் இவையா இருக்கும் என்று சொல்லி அவன் மட்டும் தொடர்ந்து வெறித்தனமாக வெட்டி கொண்டே இருந்தான். எல்லண்ணா சாப்பாடும் செய்ய முடியவில்லை. ஆனால் மல்லண்ணா அமைதியாக உட்கார்ந்து தானே கொண்டு வந்த பந்தியை திறந்து நன்றாக சாப்பிட்டு மீண்டும் கொண்டு வந்த மஜ்ஜிகை குடித்து மிகவும் சந்தோஷமாக உட்கார்ந்து அதற்கு பிறகு வந்து வேலை செய்து கொண்டிருந்தான். மாலை 5 மணி ஆகும்போது எல்லண்ணா வெட்டிய மரக்கட்டைகளை விட மல்லண்ணா வெட்டிய மரக்கட்டைகளை அதிகமாக இருந்தன. எல்லண்ணாவுக்கு கோபம் வந்தது. ஏனென்றால் குளிர்ந்த தண்ணீரும் குடிக்காமல் தொடர்ந்து மரக்கட்டைகள் வெட்டினான். மதிய சாப்பாடும் செய்யாமல் மிகவும் கஷ்டப்பட்டான். இவ்வளவு கஷ்டப்பட்ட பிறகு இறுதியில் பார்த்தபோது தன்னை விட மல்லண்ணா அதிகமாக மரக்கட்டைகள் வெட்டி இருப்பதை பார்த்து அந்த கோபத்தை தாங்க முடியாமல் ஏதோ அநியாயம் நடந்து விட்டது. நீ என்னை விட அதிகமாக மரக்கட்டைகள் எப்படி வெட்ட முடிந்தது? நான் எப்போதும் பார்த்தாலும் நீ மஜ்ஜிகை குடித்துக் கொண்டே இருந்தாய், சாப்பிடிக் கொண்டே இருந்தாய். ஆனால் நான் காலை முதல் இப்போது வரை ஒரு நிமிஷமும் ஓய்வெடுக்காமல் மரக்கட்டைகள் வெட்டினேன். ஆனாலும் நான் குறைவாக வெட்டினேன், நீ அதிகமாக வெட்டினாய். ஏதோ நடந்தது. எல்லண்ணா, சாப்பிடுவது பார்த்தாய், மஜ்ஜிகை குடிப்பது பார்த்தாய். ஆனா நான் மஜ்ஜிகை குடிக்கும் போது நான் என்ன செய்தேன் என்று நீ பார்க்கவில்லை. என்ன செய்தாய்? நான் என் அறிவாளுக்கு பதினு வைத்துக் கொண்டிருந்தேன். நீ மஜ்ஜிகை குடிப்பதை பார்த்தாய். ஆனா என் அறிவாளுக்கு பதினு வைப்பதை மட்டும் நீ பார்க்கவில்லை. நீயோ மந்தமான அறிவாளை பிடித்து அடிக்கடி அடித்து உட்கார்ந்திருந்தாய். நானோ கூர்மையான அறிவாளை எடுத்துக்கொண்டு ஒரே அடியில் அந்த கட்டை பிரித்து விடுவேன். நீயோ 4 தடவைகள் அடிக்க வேண்டி வந்தது. அப்போ என்ன ஆயிற்று? நீ 4 தடவைகள் அடித்தாலும் ஒரு கட்டை கிடைக்கும். எனக்கு 4 அடிகளுக்கு 4 கட்டைகள் கிடைக்கும். நான் எப்போதும் என் அறிவாளை கூர்மையாக்கி கொண்டிருந்ததால் தான் வெற்றி பெற முடிந்தது. நாம் எப்போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சந்நிதியில் நம் ஆன்மீக வாழ்க்கையை கூர்மையாக்கி கொண்டால் நம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நாம் தேவனின் சந்நிதியில் அமர்ந்து நம் ஆன்மீகத்தை கூர்மையாக்கி கொள்வதற்கு பதிலாக எப்போதும் கடுமையாக உழைப்பதும், எப்போதும் வேலை செய்வதும், எப்போதும் வீட்டு வேலை, சமையல் வேலை, எப்போதும் வியாபாரம், எப்போதும் பயணம் என்றிருந்தால், ஆனால் தேவனின் சந்நிதியில் மண்டியிட்டு ஜெபிக்க நேரம் ஒதுக்கவில்லை என்றால் நீ உன் ஆன்மீக வாழ்க்கையை கூர்மையற்றதாக மாற்றிக்கொள்கிறாய். தேவனின் உதவி இல்லாமல், தேவனின் சந்நிதியில் நீ நேரம் செலவிடாமல் இந்த உலகத்தில் எவ்வளவு வேலை செய்தாலும், எவ்வளவு முயற்சி செய்தாலும், எத்தனை பயணங்கள் செய்தாலும் நீ காண வேண்டிய வெற்றியை காண முடியாது என்ற உண்மையை மறந்து விடாதே.